In this class, we are going to learn about properties of definite integrals. Definite integrals உடைய properties பார்க்கலாம். இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸா டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரிலேட் ஆகிற மாதிரி சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க ப்ராப்பர்ட்டி 1 பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 1. இந்த ப்ராப்பர்ட்டி 1 என்ன பார்த்தீங்கன்னா integral a to b f of x dx is equal to integral f of t dt interval வந்து சேம் a to b ன்னு எடுத்துக்கோ. அதாவது இங்க பாருங்க வேரியபிள் x ன்னு இருக்கு, இங்க வேரியபிள் t ன்னு இருக்கு. அதாவது வேரியபிளை வந்து நம்ம மாத்திக்கலாம், xன்றது t யா மாத்திக்கலாம், xன்றது y யா மாத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு இது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் வந்து பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து integral a to b f of x dx இது இன்டகிரேட் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் தான கிடைக்கும். ஸோ f of x லிமிட் வந்து a to b ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? f of b minus f of a ன்னு வருது. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு RHS எடுத்தீங்கன்னா இந்த RHS பாருங்க integral a to b f of t dt அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இது இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? இந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணா f of t தானே கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே பி ஏ அப்படின்னு நம்ம போட போகிறோம். கரெக்டுங்களா? இங்கே பி ஏன்னு போட போகிறோம். லிமிட் வந்து ஏ டு பின்னு போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேரிங் 1 and 2ல 1 and 2 வந்து கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தானப்பா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? integral a to b f of t dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு சேஞ்சிங் டம்மி வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த x என்ற வேரியபிளை நம்ம t ன்னு எடுத்துக்கலாம், y ன்னு எடுத்துக்கலாம், z ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டிட் x is equal to t ன்னு போட்டோம்னா அப்ப என்ன வந்துடும்? டிஃபரன்ஷியேட் பண்ணா dx is equal to dt ன்னு வந்துருச்சு இல்லையா? அந்த மாதிரி x பிளேஸ்ல t போட்டா dx பிளேஸ்ல dt அப்படின்னு சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2 பாருங்க. ப்ராப்பர்ட்டி 2. இந்த ப்ராப்பர்ட்டி 2 பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்சிங் தி லிமிட்ஸ், அதாவது லிமிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? a to b ன்னு லிமிட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ f of x dx இருக்குன்னு எடுத்துக்கோப்பா. இப்போ லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? b to a அப்படின்னு போட்டா ஒரு மைனஸ் வந்துடும். ஸோ f of x dx அதாவது இன்டகிரேஷன்ல லிமிட் இன்டர்சேஞ்சிங்னா ஒரு மைனஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ப்ரூஃப் பாருங்க. ப்ரூஃப் வந்து எடுத்துக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா இன்டகிரல் a to b f of x dx இருக்கு இல்லைங்களா? அது ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? f of x a to b ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். this ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? இது ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? நமக்கு f of b அதாவது லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றீங்க. f of b minus f of a ன்னு வந்துருது. ஓகேவா? சோ இப்போ இன்டகிரல் b to a f of x dx அப்படின்னு போட்டீங்கன்னா இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வருது? b to a ன்னு போடுறோம். ஸோ இங்கே போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? இது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடுங்க, அடுத்து லோயர் லிமிட் போடுங்க. ஸோ f of a மைனஸ் f of b அப்படின்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் f of b மைனஸ் f of a அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ மைனஸ் போட்டு இந்த மைனஸ் ஆஃப் இந்த f of b மைனஸ் f of a தான் என்ன பண்ணுவோம்? இதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ என்ன அது பாருங்க? இன்டகிரல் a to b f of x dx அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இந்த பக்கம் என்ன வந்திருக்கு? இன்டகிரல் b to a f of x dx அப்படின்னு போட்டுருக்கோம். வேணா இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் ஒன்று வந்துடலாம். அப்போ மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இங்க மைனஸ் வந்துருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா லிமிட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகுனா அந்த இன்டகிரேஷன் பிகம்ஸ் மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இதுதான் ப்ராப்பர்ட்டி 2. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை, இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? அதாவது வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து என்னது லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணா வந்து ஒரு மைனஸ் சைன் வந்துடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி 3. ப்ராப்பர்ட்டி 3. இந்த ப்ராப்பர்ட்டி 3 என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அதாவது பிரேக்கிங் தி லிமிட் அப்படின்னு. அதாவது ஒரு எக்ஸுக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். இந்த நம்பர் லைன் சிஸ்டம்ல எக்ஸ் எடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இப்போ இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, இங்க சி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஏ டு சி வந்து இன்டகிரேட் பண்ணணும்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா பிரேக் பண்ணிக்கலாம் லிமிட். எப்படின்னா ஏ டு பி
அடுத்து பி டு சின்னு இப்படி லிமிட்டை பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லாம இருக்கலாம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லைன்னா அப்ப என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து தானே இன்டகிரேட் பண்ண முடியும். அப்ப எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் இருக்கோ அங்க வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம லிமிட்ஸை வந்து பிரேக் பண்ணி பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இது தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா பாருங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு சும்மா எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கணும்னா 0 to ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுங்க. எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 5னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு சொல்லுங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸுக்கு வந்து 0 to 1 அப்படின்னு போடும்போது, அதாவது 0 to 1 எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது எக்ஸ் வந்து 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், 0ன்னு வரும். அதே எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், 1 to 2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அட் 1 இருக்கு இல்லையா, இங்க 1 இடத்துல பிரேக் ஆகும். அதாவது 0 to 1 வருது. 0 to 1 இருந்தா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 0 இருக்கு. 1 to 2 போட்டா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1ன்னு வருது. அப்படின்னா நம்ம வந்து சும்மா இந்த y ஆக்சிஸ்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு x ஆக்சிஸ்ல xன்னு எடுத்துருந்தோம்னா கிராஃப் வரைஞ்சா எந்த மாதிரி வந்திருக்கும் சொல்லுங்க. 0ல இருந்து 1 வரைக்கும், 0ல இருந்து 1 வரைக்கும் நமக்கு 0ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 1ல இருந்து 2 வரைக்கும், 1ல இருந்து 2 வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1ன்னு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அடுத்து வந்து 2ல இருந்து 3 வரைக்கும், 2ல இருந்து 3 வரைக்கும் என்ன வரும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 2ன்னு கிடைச்சிருக்கும். அப்படின்னா அட் இன்டகிரல்ஸ்ல எல்லாம், இன்டகிரல் வேல்யூஸ்ல எல்லாம் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இதை இன்டகிரேட் பண்ணணும்னா அது 0 to 1, 1 to 2, 2 to 3 அந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா இன்டர்வல்ஸை நம்ம பிரேக் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். இதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டி 3 நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 3 எப்படி யூஸ் பண்றோம்னா இன்டர்வல்ஸை பிரேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி 3 எப்படி இன்டர்வலை பிரேக் பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ், இது இந்த ப்ராப்பர்ட்டி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ a to b f of x dx அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இன்டகரல் a to b f of x dx ன்னு இருந்தா இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா a to c f of x dx பிளஸ் இன்டகரல் c to b f of x dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது integral a to b f of x dx எப்படி எழுதிக்கணும்னு சொல்லுங்க, is equal to integral a to c f of x dx plus integral c to b f of x dx அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ரூஃப் பார்க்க போறோம். ப்ரூஃப் எப்படி பார்க்கறோம்னா, ப்ரூஃப் பாருங்க. ப்ரூஃப் வந்து RHS எடுத்து LHS கொண்டு வரது ட்ரை பண்ணலாம். RHS வந்து இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க, ஒரு f of x லிமிட் போட்டு என்ன பண்ணலாம், இதை இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் a to c போட போறோம். பிளஸ் இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்க, f of x c to b ன்னு வந்திருக்கு. அப்படி தானே பாது? சரி, இப்போ இந்த f of x இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. f of x சாரி x பிளேஸ்ல c போடணும் இல்லையா? இப்போ x பிளேஸ்ல c போடுங்க. f of c minus f of e, கரெக்டா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். பிளஸ் இங்க என்ன பண்றீங்க, இங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. ஓகேவா? எப்படி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த f of c கேன்சல் ஆயிருது. அப்ப இங்க என்ன வர சொல்லுங்க, f of b minus f of e ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து என்னது, RHS எடுத்து பண்ணியிருக்கோம். இதே LHS எடுத்து பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, LHS பண்ணீங்கன்னா என்ன வருது, இன்டகிரல் a to b f of x dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன போறோம், f of x லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க, a to b ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்போ f of b minus f of e, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் சும்மா 1 ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2ல வந்து என்னப்பா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா தானே இருக்கு, இல்லைன்னா RHS LHS ஈக்குவலா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் தி லிமிட் எடுக்கும்போது இந்த c வந்து மஸ்ட் லை பிட்வீன் a and b வரணுமா, இல்லைன்னா c மே லை லெஃப்ட் சைடு a, இல்லைன்னா c மேபி லை ரைட் சைடு b ன்னு வரலாமா? அதாவது a and b ன்னு இங்க எடுத்துட்டேன், a b ன்னு இப்படி எடுத்துருக்கேன் நம்பர் லைன்ல x வேல்யூ. c வந்து எப்படி இருக்கணும், மஸ்ட் பி பிட்வீன் c a and b வரணுமா, இல்லைன்னா c கேன் லை லெஃப்ட் சைடு தி a ன்னு கூட வரலாமா, இல்லைன்னா c கேன் லை ரைட் சைடு தி a கூட வரலாமா, அதாவது c கேன் லை எனிவேர்னு வரலாமா அப்படின்னு क्वेश्चन கேக்குறேன் நான். ஓகேங்களா? இங்க நம்ம எழுதும்போது ஜெனரலா தானே அப்படியே எழுதிட்டோம். அதனால c கேன் லை எனிவேர், அதாவது
நம்பர் லைன்ல எங்கனாலும் இருக்கலாம் சி என்பது. அதுக்கு ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ ப்ரூவ் காட்டலாமா? சரி, இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கிறேன் நானு. கேஸ் 1 பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, சி வந்து லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா சி கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன எடுத்துருக்கேன் பாருங்க, சி வந்து கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்திருந்தா ஜென்ரலா அந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும்னு பார்க்கலாமா? இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலா என்ன இன்டகிரேஷன் பண்றது, நம்ம என்ன சொல்லுங்க, ஏரியான்றதை கர்வ் தானே நம்ம இந்த இன்டகிரேஷனு. ஸோ அப்போ வந்து இந்த கர்வ் இந்த மாதிரி வந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ஏரியான்றதை கர்வ் தான் நமக்கு வேணும். அப்போ வந்து இந்த ஏரியாவும் அடுத்து இந்த ஏரியாவும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா, 2 ஏரியா ஆட் பண்ணா மொத்த ஏரியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்படி தானப்பா அது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேணும். அப்படி தானே? ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மொத்த ஏரியா வேணும்னு வச்சுக்கேன். இந்த மொத்த ஏரியா வேணும்னா ஏ டு பி மொத்த ஏரியா வேணும்னா ஏல இருந்து சி வரைக்கும் ஆட் பண்ணிக்கிங்க. இன்டகிரல் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஏரியா ஹாரிசான்டல் லைன் போட்ட ஏரியா பிளஸ் அடுத்து இன்க்ளைன்ல போட்ட ஏரியா இந்த ஏரியா. இதுக்கு என்ன வரும்? சி டு பி போட்டுக்கலாம். சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? ஒருவேளை சி வந்து லைஸ் லெஃப்ட் சைடு ஏ அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்போ கேஸ் 2ல வந்து என்ன பண்ணலாம்னா, கேஸ் 2 வந்து கேஸ் 2 நல்லா கவனிங்க. சி C is less than A less than B அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துருக்கோம்னு சொல்லுங்க. C வந்து less than A is less than B இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து கிராஃப் வரையலாம். கிராஃப் வரையலாமா? ஓகேப்பா, கிராஃப் வரைஞ்சிடலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இதுல வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க. ஓகேவா? இப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, சி டு ஏ இந்த ஏரியா கிடைக்கும், அடுத்து ஏ டு பி இந்த ஏரியா கிடைக்கும். ஸோ மொத்த ஏரியா வந்து இன்டகிரேட் பண்றது எங்க இருந்து எங்க பண்றோம்? சி டு பி பண்றோம். அப்படின்னா இன்டகிரல் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்? இன்டகிரல் சி டு ஏ. சி டு ஏ இன்டகிரேட் பண்ணிட்டு பிளஸ் ஏ டு பி இன்டகிரேட் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா மொத்த ஏரியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துருச்சா? பிளஸ் இங்க என்ன வரும்? ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இங்க வச்சுட்டு இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இதை இங்க இன்டகிரல் சி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இங்க இது ரைட் சைடுல இருக்கு, இது இங்க லெஃப்ட் சைடு கொண்டு போனா என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் இன்டகிரல் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். கரெக்டுங்களா? பிளஸ் இது என்ன இருக்கு? இன்டகிரல் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இத லிமிட் இங்க என்ன பண்ணிருக்கோங்க? சாரி, இங்க எழுதும்போது என்ன தப்பா எழுதிட்டோம். இது இங்க போகும்போது இந்த சி டு ஏ தானே இருக்கு, நான் ஏ டு சி போட்டுருக்கேன் பாருங்க. அதாவது சி டு ஏ தானே இருக்கு, சி டு ஏன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ரூல் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2ல என்ன பார்த்தோம்? சேஞ்சிங் தி லிமிட். லிமிட்டை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? ஒரு மைனஸ் சைன் வந்துடும். அப்போ இங்க வந்து என்ன பண்றேன்னா, லிமிட்டை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, ஏ டு சி வந்து ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால பிளஸ் ஆயிருது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டு பிளஸ் இன்டகிரல் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாருங்க, இந்த சி வந்து பிட்வீன் ஏ அண்ட் பி இருந்தா வர ஆன்சரும், சி வந்து லெஸ் தென் ஏ அண்ட் பி இருந்தாலும் அதே ஆன்சர் தான் வருது. அதே மாதிரி சி வந்து கிரேட்டர் தென் பி இருக்குன்னு வச்சுங்க, அதாவது சி இஸ் கிரேட்டர் தென் போத் ஏ அண்ட் பி அப்படி இருக்குன்னு அர்ஜுன் பண்ணிக்கலாமா? அப்போ கேஸ் 3ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஏ லெஸ் தென் பி, பி லெஸ் தென் சி, அதாவது சி இஸ் கிரேட்டர் தென் போத் ஏ அண்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க, கிராஃப் வரைஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரையும். சரிங்களா? இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரையும்ப்பா. எங்க இருந்து இது வரைக்கும் வரையணும்? ஏ டு சி வரையணும். கரெக்டுங்களா? அப்படின்னா கிராஃப் வந்து நம்ம ஏ டு சி வரைஞ்சிருக்கோம். ஏ டு சி எடுத்திருக்கோம், மிடில் வந்து பின்னு எடுத்திருக்கோம், பின்னு எடுத்திருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ ஏரியா வந்து ஏ டு சி தானே வேணும். ஏ டு சி ஏரியா வேணும்னா ஏ டு பி ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து பி டு சி வந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டு ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏ டு சி ஏரியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. அப்படின்னா இன்டகிரல் a to c f of x dx. கரெக்டா? f of x dx is equal எப்படி எழுதலாம்? இன்டகிரல் a to b, இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவை ஆட் பண்ணிக்கீங்க, f of x dx பிளஸ் என்ன போடுறோம்? செகண்ட் ஏரியா b to c, இன்டகிரல் b to c f of x dx கிடைக்குது. ஓகேவா? சோ இப்போ இந்த இன்டகிரல் a to b f of x dx இருக்குல்ல, இது ரைட் சைடுல வச்சுட்டு
இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருக்கு. அப்படி கொண்டு போனா என்ன ஆகுது பாருங்க, இன்டகரல் a to b f of x dx வந்து ரைட் சைடுல வச்சுக்கிட்டீங்க. இது b to c வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போறீங்க. ஆல்ரெடி என்ன இருக்கு, a to c இருக்கு இல்லையா, அப்ப a to c எழுதிக்கீங்க. இன்டகரல் a to c f of x dx வச்சுக்கிட்டு இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இது லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வருது பாருங்க, மைனஸ் இன்டகரல் b to c f of x dx வந்துருது. ஓகேவா? சரி, இப்போ வந்து சேஞ்சிங் லிமிட், அதாவது ப்ராப்பர்ட்டி 2 யூஸ் பண்ணுங்க. லிமிட்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிருமா. அப்ப இன்டகரல் a to c f of x dx பிளஸ் இன்டகரல் c to b, இங்க ஏதாவது லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால ஒரு மைனஸ் வந்ததுனால மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருது. சரிங்களா? f of x dx அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இதுலயும் பாருங்க, எல்லாத்துலயும் நமக்கு வந்து என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா, அதாவது சி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சி பிட்வீன் ஏ அண்ட் பி, இல்லைன்னா லெஸ் தென் ஏ கிரேட்டர் தென் பி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா, இன்டெகிரல் a to b f of x dx எப்படி எழுதிக்கலாம், இன்டெகிரல் a to c f of x dx பிளஸ் இன்டெகிரல் c to b f of x dx. அதாவது ஒரு லிமிட்டை பிரேக் பண்ணி எழுதலாம். இதுக்கு தான் ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி 1, ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 3 கொடுத்துருக்கேன். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இப்போ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் வந்து மற்ற ப்ராப்பர்ட்டியும் பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? சரி, கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடம் பாருங்க. எவால்வேட் இன்டெகிரல் -1 to 2 mod x cube minus x dx. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணனா இது மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஆல்வேஸ் பாசிட்டிவா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரியும் நினைக்கிறேன். மாட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதணும்னா மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0வா இருந்தா. அதே மாட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்தா. ஏன் இந்த மாதிரி எழுதுறோம்னா, எக்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்குன்னு, மாட் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தானே இருக்கணும். எக்ஸ் நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணணும், எக்ஸுக்கு மைனஸ் போட்டா எக்ஸுக்கு நெகட்டிவா போட்டாலும் இது பிளஸ் தானே வரணும். அதனால தான் எக்ஸ் நெகட்டிவா இருந்தா ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ்ல கிடைச்சிடும். எக்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்படியே மாட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னு போட்டுங்க. அப்போ வந்து என்ன ஆயிருது, உங்களுக்கு பாசிட்டிவ் எழுதணும். அதாவது மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல வரணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ இங்க மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு. ஸோ அப்போ எந்த இன்டர்வல் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் எங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ அதுக்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். பிளஸ் ஒரு இடத்துல அப்படியே எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், இதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ற அப்படியே புரியும் பாருங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் அந்த சைன் மாறுதோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபங்க்ஷனே மாறிடும், சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா இந்த எக்ஸ் கியூப் மாட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா. அதனால இங்க லிமிட்டை வந்து பிரேக் பண்ற மாதிரி தான் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் வந்து எந்தெந்த இன்டர்வல்ல பாசிட்டிவ் வருது, எந்தெந்த இன்டர்வல்ல நெகட்டிவ் வருது நம்ம பார்த்துக்கணும். அதனால என்ன பண்றேன்னா, நான் இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் பண்றேன். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்துக்கலாமா, இது என்ன 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானப்பா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 0னே வச்சுக்கிங்க. இது வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 வருது. அடுத்து என்ன வருதுன்னா இது வந்து எக்ஸ் பிளஸ் 1 வருது. ஓகேங்களா, ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி. அப்படின்னா வந்து இதுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இது என்ன, அதாவது சைன் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எங்கெங்க மாறும் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு 0 போட்டா அந்த இடத்துல சைன் மாறுதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸுக்கு 1 போட்டா மாறுதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸுக்கு -1 போட்டாலும் நம்ம மாறும் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல பிளஸ் போடணும், இங்க மைனஸ் போடணும், இங்க பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா சைன் சேஞ்ச் பண்றது உங்களுக்கு புரியுது. சரி, இங்க வந்து -1 to 2 தானே நமக்கு வேணும், -1 to 2 வேணும். அப்படின்னா 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ -1 to 0 பாசிட்டிவ் வருது, 0 to 1 வந்து என்ன வருது, நெகட்டிவ் வருது, 1 to 2 வந்து என்ன வருது, பாசிட்டிவ் வருது. அப்படின்னா இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் வந்து -1 to 0 போடும்போது பாசிட்டிவ் போடணும், 0 to 1 போடும்போது மைனஸ் போடணும், 1 to 2 போடும்போது பிளஸ்ன்னு போடணும். அப்படின்னா எங்கெங்க இதை லிமிட்டை பிரேக் பண்ணணும், 0ல ஒரு முறை பிரேக் பண்ணணும், அடுத்து 1ல ஒரு முறை பிரேக் பண்ணணும் இந்த இன்டெகிரலை. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இன்டெகிரல் எழுதலாம் பாருங்க, -1 to 2 mod x cube minus x dx. இது புரியுதா பாருங்க இப்போ எழுதுறது.
-1 to 0 ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? -1 to 0 பண்ணும்போது இந்த x cube minus x வந்து பாசிட்டிவ் வரதுனால அப்படியே mod of x cube minus x அப்படியே பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். சோ x cube minus x அப்படின்னு எழுதி dx அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா 0 to 1 எழுத போறேன். அப்ப 0 to 1 எழுதும்போது இந்த x cube minus x வந்து நெகட்டிவ் வரதுனால என்ன ஆகும்னா அப்போ mod of x வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா mod of x எப்படி எழுதணும்? minus of x ன்னு எழுதணும். அப்ப x cube minus x தான் மாடுக்குள்ள இருக்கு. அப்ப x cube minus x வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? minus of x cube minus x எழுதுனாலும் அந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா வந்திருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். இது புரிஞ்சு அடுத்து 1 to 2 இந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது எப்படி எழுதணும்னா 1 to 2 வந்து பாசிட்டிவாவே இருக்கிறதுனால அப்படியே x cube minus x எழுதிக்கலாம். 1 to 2 x cube minus x புரியுதுங்களா உங்களுக்கு? dx அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்ணலாம். இதை இன்டகிரேட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? x cube இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x power 4 divided by 4 minus x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? x square by 2 கரெக்ட்டுங்களா? சரி. லிமிட் எங்க போணும்? -1 to 0 கொடுங்க. பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? சரி மைனஸ் இருக்கு ஞாபகம் வச்சுங்க. இந்த மைனஸ் இங்க உள்ள போயிருச்சுன்னா -x cube plus x வருது. அப்ப plus x இன்டகிரேட் பண்ணா x square by 2 minus x cube இன்டகிரேட் பண்ணா minus x power 4 divided by 4 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ஓகே புரிஞ்சுங்களா? அப்ப லிமிட் என்ன வருது சொல்லுங்க? 0 to 1 ன்னு வந்திருக்கு. இங்க அடுத்து பிளஸ் நீங்க போட்டு இங்க x cube இன்டகிரேட் பண்ண என்ன போறோம்? x power 4 divided by 4 ன்னு வருது. இது x இன்டகிரேட் பண்ணா x square by 2 ன்னு வந்துருது. லிமிட் வந்து என்ன பண்ணும்? 1 to 2 ன்னு வருது. ஓகேங்களா? சரி இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால 0 போட்டு மைனஸ் லோயர் லிமிட் போடணும். மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது இது -1 போடணும். -1 பவர் 4 என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்டா? 1 டிவைட் பை இந்த 4 இருக்கு. இந்த மைனஸ் வச்சுட்டு -1 பவர் 2 1 ன்னு வரும். கரெக்டா? 1/2. அடுத்து இந்த பிளஸ் சைனை போடுங்க. இப்போ அப்பர் லிமிட்டை போடுங்க. அப்பர் லிமிட்டை போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க இங்க 1/2 அடுத்து -1/4 ன்னு கிடைச்சிருக்கு. லோயர் லிமிட்டை போட்டா 0 வரும். அப்போ லோயர் லிமிட்டை போட்டா 0 வந்துருது. -0 ன்னு போட்டாச்சு. அடுத்து பிளஸ் இங்க ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை போடுங்கப்பா. இங்க வந்து நம்ம அப்பர் லிமிட்டை போடுவோம். கரெக்ட்டுங்களா? 2 பவர் 4 எவ்வளவு வரும்? 2 பவர் 2 into 2 பவர் 2 அதாவது 4 into 4 ஒரு 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 இருக்கும். இங்க x பவர் 2 க்கு 2 போடுங்க. 2 பவர் 2 போட்டீங்கன்னா 2 பவர் 2 எவ்வளவு? 4/2 எவ்வளவு? 2 -2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ மைனஸ் லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க? x பவர் 4 வந்து எவ்வளவு வருது? 1/4 வருதா? x பவர் 2 என்ன வருது? -1/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இது சால்வ் பண்ணணும். இங்க -1/4 இங்க ஒரு -1/4 இங்க ஒரு -1/4 புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? அதாவது இங்க ஒரு -1/4 இங்கிட்டு ஒரு -1/4 இங்கிட்டு ஒரு -1/4 ஆக மொத்தம் -3/4 ன்னு வந்துருது. அடுத்து இது மைனஸ் ஆஃப் -1/2 பிளஸ் 1/2 இது ஒரு 1/2 அடுத்து இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் இது ஒரு 1/2 மொத்தம் +3/2 ன்னு வந்திருக்கு. கரெக்டா? அடுத்து வேற என்னப்பா வேல்யூ இருக்கு? இங்க 4 - 2 இருக்கு. 4 - 2 என்னப்பா வருது? +2 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? சரி இப்போ இந்த 3/2ல 3/4 கழிச்சா என்னப்பா வரும்? 3/2ல 3/4 கழிச்சா என்ன வரும் சொல்லுங்க? அதாவது இது 1/4 இது 1/2 இருக்கு. அப்படின்னா 3/4 இருக்குமா? அப்ப 3/4 +2 ன்னு போட்டுக்கலாமா? ஓகே இப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 4 தானப்பா வருது. அப்போ எல்சிஎம் எடுத்தா 4 எடுத்தா 4 × 2 8 8 + 3 என்ன வருது? 11 11/4. சோ அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க? 11/4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. எவாலுவேட் இன்டெகிரல் -π/2 to 2π sin inverse of sin x dx அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ல இந்த sin inverse of sin x க்கு வந்து நம்ம கிராஃப் பார்த்திருக்கோம். sin inverse of sin x க்கு என்னப்பா கிராஃப் பார்த்திருக்கோம் சொல்லுங்க? எப்படி இருக்கும் கிராஃப்? இந்த மாதிரி இருக்குமா? sin inverse of sin x க்கு இப்போ நான் கிராஃப் வரையறேன் பாருங்க. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம லிமிட்டை பொறுத்து தான் நம்ம பண்ணணும். -π/2 to +π/2. சரி இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் sin inverse of sin x கிராஃப் நான் வரையறது கரெக்டா தப்பா சொல்லுங்க. இப்போ இந்த கிராஃப் கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. அதாவது அவங்க கேட்ட லிமிட் இன்டர்வல் வரைக்கும் எடுத்துக்கலாம். -π/2 to 2π. ஓகே இந்த கிராஃப் வரைஞ்சது கரெக்ட்டுங்களா? அதாவது இது வந்து -π/2 இந்த பாயிண்ட், இது 0, இங்க வந்து π/2 ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து எவ்வளவு வருது? 3π/2. ஓகேங்களா? சாரி π/2க்கு அடுத்து π வரணும்ப்பா. இது π, இங்க πன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த பாயிண்ட் வந்து 3π/2, இந்த பாயிண்ட் வந்து 2π.
சரிங்களா? இங்க வரையும் போது நான் கொஞ்சம் அங்க மேக்னிட்யூட் மாத்தி வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க. ஓகேவா? சரிப்பா. இப்ப கவனிங்க. இப்ப பார்த்தோம்னா இது ஈஸியா நம்ம இங்க கிராஃப் பார்த்ததும் ஆன்சர் சொல்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் கேட்கறத சொல்லுங்க. இது கரெக்டா தப்பா பாருங்க. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா பாருங்க. இங்க 0 to பை இருக்கு. அதாவது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் தானப்பா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இங்க பேஸ் லெங்த் எவ்வளவு? பை. இந்த ஏரியாக்கு பேஸ் லெங்த் எவ்வளவு? பை. இங்க ஹைட் என்ன வரும் சொல்லுங்க? sin inverse of sin x வந்து sin inverse of sin x x ன்னு எடுத்தோம்னா மைனஸ் பை பை டூ டு பிளஸ் பை பை டூ தானே வரையணும். அப்ப இது பை பை டூ, இங்க மைனஸ் பை பை டூன்னு வந்திருக்கும். இது மைனஸ் பை பை டூ கரெக்டுங்களா? ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி நல்லா தெரியும், அப்பதான் பண்ண முடியும். அப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டும் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த ஏரியா, இப்போ நான் காட்டுற ஏரியா ரெண்டுமே ஈக்குவலா நாட் ஈக்குவலா சொல்லுங்க. A1 A2 ஈக்குவலா நாட் ஈக்குவலாப்பா? A1 and A2 ஈக்குவல். அப்படின்னா இந்த A1 வந்து பாசிட்டிவ் வரும், இது நெகட்டிவ் வரதுனால இந்த ஏரியா வந்து கேன்சல் ஆகி 0 வந்துருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு மைனஸ் பை பை டூல இருந்து 2 பை தானே கேட்டிருக்காங்க. 0ல இருந்து 2 பைக்கு வந்து ஏரியா 0 வந்துருது. அப்படின்னா இது இன்டகிரேட் பண்ணும்போது இங்க ஏரியா இருக்கு இல்லையா, அங்க பாருங்க மைனஸ் பை பை டூல இருந்து 0 இந்த ஏரியா மட்டும் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் பை பை டூ டு 0 இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் சைன் எக்ஸ் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கிட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுட்டு பிளஸ் 0 வந்துடும். ஏன் 0 வந்துருது? இந்த அடுத்து வந்து 0 டு 2 பை போடும்போது 0 வந்துடும். புரிஞ்சுங்களா? ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? சரிப்பா. இப்போ வந்து இந்த இந்த இன்டகிரல் வேணும்னா தட் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் தி கிராஃப் தானே. எப்பயாவது நம்ம இன்டகிரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் மூலியமா கண்டுபிடிக்கிறதுனா அது இன்டகிரேட் பண்ணி கஷ்டப்படாம அப்படியே டைரக்டா என்ன பண்ணிடணும், ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இந்த ஏரியா என்னது? இது ட்ரையாங்கிள் தானே. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன போறோம்? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். கரெக்டா? ஆஃப் இன்டு பேஸ் எவ்வளவு பாருங்க. பேஸ் வந்து பை பை டூ. பேஸ் வந்து பை பை டூ வருதா? சரி. ஹைட் எவ்வளவு வருது? ஹைட் வந்து பை பை டூ. ஸோ ஹைட் வந்து பை பை டூ வருது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டு 2 இன்டு 2 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்டகிரேட் பண்ண என்ன ஆன்சர் வந்திருக்கு? இப்படி வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன்ல நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி பார்க்கலாம். பை ஸ்கொயர் பை 8 மைனஸ் பை ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் அடுத்து நன் அப்படின்னு சொல்லி எந்த ஆன்சர் இப்போ சொல்லியிருக்கணும் நம்ம கரெக்டாக சொல்லுங்க. யாராவது கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆன்சர் பின்னு சொல்லியிருக்கோம். ஏன் பின்னு சொல்லியிருக்கோம்னா கிராஃபை பாருங்க, ஏரியா எங்க கிடைச்சிருக்கு? நெகட்டிவ் ஏரியா தானே கிடைச்சிருக்கு. அதனால இங்க மைனஸ் வந்திருக்கும். அதனால வந்து நம்ம கரெக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் கரெக்டா பண்ணியிருந்தா மைனஸ் பை ஸ்கொயர் பை 8ன்னு வந்திருக்கும். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும், இங்க வந்து இங்க கிராஃப் வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த கிராஃப் வந்து என்ன வருது சொல்லுங்க. இந்த கிராஃப்ல ஏரியா பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ் ஏரியா, ஏரியா அபோவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் ஏரியா. இங்க நமக்கு மாடுலஸ்ன்னு கேட்கல. இங்க மாடுலஸ்ன்னு கேட்டிருந்தா தான் நம்ம மாட் ஆஃப் ஏரியா அப்படின்னு போட்டுருக்கணும். ஸோ நம்ம ஆப்ஷனை பொறுத்து தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணணும், செய்யணும். சரிங்களா? அப்போ இன்டகிரேஷன்ன்றது ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான். அந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப்னா மாடுலஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி கிராஃப் கிடையாது. ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் நம்ம எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி கிராஃப்னு போட்டிருந்தா என்ன வந்துடும் உங்களுக்கு? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் எல்லாம் வந்து இதுவும் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். நல்லா பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நீங்க ஒருவேளை சப்போஸ் வந்து இங்க மைனஸ் வரக்கூடாது, பாசிட்டிவ் ஆஃப் ஏரியா அப்படின்னு நினைச்சிருந்தா அப்ப இன்டகிரேட் பண்ணா எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வேல்யூ வருமா? இன்டகிரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஃபினைட் இன்டகிரல் பண்றீங்கன்னா இன்டகிரேஷன் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வராதா? எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வருமா? ஆனா இன்டகிரேஷன்ன்றது ஏரியா ஆஃப் தி கிராஃப் தானே. அப்படி என்னும்போது இன்டகிரேஷன் பண்றது அந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுக்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுக்கக்கூடாது, ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் எடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கான்செப்ட் ஆயிரும் உங்களுக்கு. மாட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஃப்னா எந்த டிஃபினைட் இன்டகிரல் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு ஆயிரும். அந்த மாதிரி கிடையாது இல்லையா? டிஃபினைட் இன்டகிரல் பண்ணும்போது நெகட்டிவும் வரும் அப்படின்றது புரிஞ்சுங்க. அதனால இன்டகிரேஷன்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி கிராஃப், இட் இஸ் நாட் மாட் ஆஃப் ஏரியா ஆஃப் தி கிராஃப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. எவால்வேட் integral 0 to 1 by root of 1 minus x square into sin inverse of 2x root of 1 minus x square dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நிறைய வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் போயிடும். பார்த்தீங்கன்னா இங்க வந்து x equal to sin theta அப்படி போடணும். அப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். x equal to sin theta போட்டீங்கன்னா இந்த இன்டகிரேஷன் நம்ம பண்ணா இதுதான் ஐன்னு எடுத்துக்கங்க. இந்த இன்டகிரேஷன் ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளேஸ்ல சைன் தீட்டா போட்டு என்ன வரும் சொல்லுங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன வந்துரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சுன்னா ரூட் எடுத்துட்டா 1 பை காஸ் தீட்டான்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ 1 பை காஸ் தீட்டான்னு போட்டுங்க. இங்க சைன் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்க 2x தானே இருக்கு. அப்போ 2x என்ன பண்ணலாம்? 2 இன்டு சைன் தீட்டா போட்டு உங்களுக்கு தான் இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன தெரியும்? காஸ் தீட்டா தெரியும் இல்லையா? அதை காஸ் தீட்டான்னு போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சா?
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா தானே இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டானா நம்ம ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாட் ஆஃப் காஸ் தான் போட தேவையில்லை. ஏன்னா 0 to 1 தான் லிமிட் போட போறோம். சரிங்களா? அப்ப சைன் தீட்டா 0 to 1 இது பாசிட்டிவா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா இருந்தாலும் அதை அப்படியே காஸ்ட்னு எடுத்துக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப dx is equal என்ன வரும் சொல்லுங்க. sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos தீட்டா d தீட்டா அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப dx பிளேஸ்ல என்ன போடணும்? cos தீட்டா into d தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இந்த cos தீட்டாவும் இந்த cos தீட்டாவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து லிமிட்டை போடணும். லிமிட் ஏன்னா எக்ஸுக்கு தானே 0 to 1 நம்ம எக்ஸ் வந்து தீட்டாவா மாத்திட்டோம் இல்லையா? அப்ப எக்ஸ் மாத்திட்டோம், அடுத்து dx மாத்திட்டோம். அதே மாதிரி லிமிட் வந்து இங்க 0 to 1 இருக்கு. இப்போ வந்து இது எக்ஸுக்கு தான் லிமிட். ஆனா தீட்டாவா மாத்தினா தீட்டாக்கு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to 0ன்னு போட்டா அப்போ sin தீட்டா is equal to x தானே. sin தீட்டா equal to x தானே. அப்போ sin தீட்டா equal to 0 அப்படினா தீட்டா equal to 0 அப்படின்னு வந்துருது. அடுத்து x is equal to 1ன்னு போட்டீங்கன்னா sin தீட்டா is equal to 1ன்னு போடணும். sin தீட்டா equal to 1ன்னு போட்டா தீட்டா equal to π/2 அப்படின்னு வரும். சோ இப்போ வந்து இந்த டிஃபனைட் இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் போனீங்கன்னா அந்த லிமிட்டுக்கும் அந்த மாத்தணும். லிமிட்டையும் மாத்தணும். அப்படி மாத்தும்போது என்ன வரும் சொல்லுங்க. 0 to π/2 அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா எக்ஸ் எல்லாம் மாத்தணும். இந்த லிமிட்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்றது எக்ஸுக்கு தான் சப்ஸ்டிட் பண்றோம். அதனால எக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டிஷன் போட்டீங்கன்னா அது எக்ஸுக்கும் போடணும், டிஎக்ஸுக்கும் போடணும், அதே மாதிரி லிமிட்ஸுக்கும் போடணும் அப்படின்னு பண்ணணும். இப்போ 0 to π/2 போட்டாச்சு. கரெக்டா? இங்க என்ன இருக்குப்பா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 sin θ cos θ. 2 sin θ cos θ என்ன ஃபார்முலா? sin 2θ. அப்படின்னா வரும் sin inverse of sin 2θ அப்படின்னு வந்துருது. sin inverse of sin 2θ dθ அப்படின்னு நமக்கு வந்துருப்பா. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ வந்து இது என்ன பண்றோம்னா நம்ம இதை வந்து கிராஃபிக்கலா பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப தீட்டாக்கு 0 to π/2 போட்டா 2θ எவ்வளவு வரும்? 0 to π வந்துரும். 2θ வந்து என்ன வந்திருக்கும்? 0 to πன்னு வந்திருக்கும். அது புரியுதுங்களா? அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப் வச்சு பண்ணிரலாம் இல்லையா? ஈஸியா. அப்ப ஏரியா ஆஃப் தி கிராஃப் பண்ணலாம் பாருங்க. sin இன்வர்ஸ் ஆஃப் sin x-க்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப கிராஃப் எப்படி வரைய போறோம் பாருங்க. தீட்டா வந்து 0 to π/2 போடணும். தீட்டா 0 to π/2 போட்டா ஆனா இங்க 2θ தானே இருக்கு. அப்ப 0 to π வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 0 to π எடுக்கலாம் பாருங்க. இப்போ கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. இது வந்து 0, இங்க π/2, இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இங்க வந்து πன்னு எடுக்கணும். ஓகேவா? π. அப்ப 0 to π எடுக்கணும். ஏன்னா வந்து தீட்டா 2θக்கு தானே பண்ணணும். அப்ப தீட்டா வந்து 0 to π/2னா 2θ வந்து 0 to π வருது. அப்ப இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஏரியா கண்டுபிடிங்க. இந்த ஏரியா என்ன வருது பாருங்க. ஏரியா ஈக்குவல் டு half into base into height னு வரும். half into base into height னு வரும். கரெக்ட்டுங்களா? சோ half into base எவ்வளவு சொல்லுங்க? πன்னு வருதா? πன்னு போட்டாச்சு. இன்ட் என்ன பண்ணனும் நம்ம? இன்ட் height போடணும். height போட்டா என்ன வருது சொல்லுங்க? height வந்து என்ன வரும்? sin inverse of sin x வந்து π/2 தான வருது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இதுக்கு என்ன பண்ணனும்? இதுக்கு ஒரு π/2 போட்டுக்கணும். அப்படி போட்டா என்ன வருது சொல்லுங்க? π²/4 னு கிடைக்குதுங்களா? சரி. ஆனா இந்த sin 2θ பிளேஸ்ல தானே θ இருக்கு. அப்படின்னா இங்க 2θ இங்க என்ன இருக்கோ அதை தானே இங்க போட்டுருக்கணும். அவங்க இங்க 2θ போட்டு ஒரு /2 போட்டுருக்கணும். புரிஞ்சுங்களா? இங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இங்க θ வந்து நம்ம θக்கு தான் 0 to π/2. 2θக்கு எடுத்தோம்னா அப்போ d of 2θ divided by 2 அப்படி போட்டுருக்கலாம் வச்சுங்க. அப்ப அது ஒரு 1/2 னு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்படின்னா இங்க என்ன ஆயிருக்கும்? 8 னு வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க. 8 னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறது வந்து θக்கு எடுக்கல. 2θக்கு தானே எடுத்திருக்கோம். கிராஃப் வந்து 2θக்கு எடுத்திருக்கோம். அப்போ வேரியபிள் வந்து 2θவா நம்ம மாத்தணும். அப்படின்னா அந்த dθ தானே இருந்துச்சு. அப்போ அந்த dθவை d2θவா மாத்தணும். ஏன்னா வேரியபிளை நான் θவை 2θவா மாத்திருக்கேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் இங்க dθவை எப்படி d2θ எழுதுறேன்னா 2ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்.